ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் மக்கானா வச்சு ரொம்ப டேஸ்டியான மசாலா மக்கானா எப்படி பண்ணலான்னு பண்ணி காட்டுறேன். இதுக்கு மக்கானா 1 கப், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், வாணலில் எடுத்து வச்சிருக்கிற பட்டரை போட்டு பட்டர் உருகினதுக்கப்புறம் நம்ம அந்த 1 கப் மக்கானா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு முன்னாடி நமத்து போன பொரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா முறுமுறுன்னு சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவு, இதை கூட்டியோ குறைச்சியோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணுனாலும் இந்த இடத்துல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது வாணலில் நம்ம மக்கானா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி நசுக்கணுன்னா அது நல்லா நொறுங்கி விழும். இப்போ மக்கானா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடுவில் நம்ம கொஞ்சமாக அதுக்கு இடம் ஒதுக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை பச்சை வாசனை போக கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெயோ இல்லை பட்டரையோ சேர்த்துக்கிட்டு அது உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலெலாம் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மக்கானாவை எல்லாம் அது கூட சேர்த்து நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நமக்கு டேஸ்டியான மசாலா மக்கானா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.